கைஸ் வணக்கம், நான் உங்கள் கௌதம். நம்ம 1 வீக் சேலஞ்சில் இன்னைக்கு டே 5. இப்போ வரைக்கும் நம்ம 4 டேஸில் சம்பாரிச்சது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 9265. இன்னைக்கு டே 5ல் வெறித்தனமாக ஓட்டணுங்க. இன்னும் 10,735 ருபீஸ் நம்ம வந்து சம்பாதிக்கணும் இன்னும் 3 நாளில். முடியுங்க, முடிச்சு காட்டுறோம். டைம் பார்த்தீங்கன்னா 1:30 ஆகுது. கிட்டத்தட்ட ஒரு 2-2.5 மணி நேரத்துக்கு மேலே ஆகுதுங்க. இன்னும் ஒரு லோடு கூட வரல. லோடு வரலன்னு சொல்ல முடியாது, ஒரு 2 லோடு வந்துச்சு, ஆனால் அக்செப்ட் பண்ண முடியலைங்க. நம்ம அக்செப்ட் பண்ணுறதுக்குள்ளே இன்னொருத்தங்க அக்செப்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி வருது, என்னன்னு தெரியலை. ஒரு 3 மணி நேரம் போராட்டத்திற்கு பிறகு ஒரு லோடு வந்துருச்சுங்க. லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா காட்டூர் டு தொண்டாமுத்தூர். அமௌண்ட் வந்து 400 ரூபாங்க. ஒரு 15 மினிட்ஸ் முன்னாடி ஒரு லோடு வந்துச்சுங்க. லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா காந்திபுரம் டு சூலூர். பேமெண்ட் வந்து 800 ரூபாங்க. அந்த லோடு அக்செப்ட் பண்ணியாச்சு. ஆனால் பார்த்தீங்கன்னா அவர் புக் பண்ணவர்கிட்ட கால் பண்ணி கேட்குறேன் கஸ்டமர்கிட்ட, இந்த மாதிரி லொக்கேஷன் வரலாமான்னு சொல்லி கேட்டதுக்கு அவங்க இப்போ மணி பார்த்தீங்கன்னா அந்த டைமில் புக் பண்ண டைமில் 1:45 ஆச்சுங்க. ஆனால் 3 o'clock தான் அங்கே வந்து லோடிங் ஸ்டார்ட் பண்ணுவாங்க, எல்லாம் லஞ்சுக்கு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். நான் தெரியாமல் புக் பண்ணிட்டேன் அப்படின்னாரு. சரி ஓகேங்கன்னு சொல்லிட்டு கேன்சல் பண்ண சொல்லிட்டேன். 3 மணிக்கு நீங்களே வரீங்களான்னு கேட்டார். சரிங்க ஓகேங்க வரேன் அப்படின்ட்டேன். அதுக்கப்புறம் ஒரு 15 மினிட்ஸில் இப்போ ஒரு லோடு வந்துச்சுங்க. லோடு பிக்கப் பண்ணியாச்சு. நம்மளுக்கு 1 மணி நேரம் கழிச்சு செகண்ட் லோடு வந்துருச்சுங்க. லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா காந்திபுரம் டு சிங்காநல்லூர். அமௌண்ட் வந்து 443ங்க. டே 5 சேலஞ்சில் டைம் பார்த்தீங்கன்னா 5:15 ஆகுது. இப்போ வரைக்கும் 2 ட்ரிப் மட்டும்தான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இப்போ நான் கரெக்டாக சிங்காநல்லூரில் தான் இருக்கேன். செகண்ட் ட்ரிப் கம்ப்ளீட் பண்ணி 1/2 அன் ஹவருக்கு மேலே ஆகுது. எல்லாம் கமெண்ட்ஸ்லேயும் மெசேஜ்லேயும் கேட்குறீங்க, போர்ட்டரில் நல்லா ட்ரிப் வருதான்ட்டு. நீங்களே பார்த்துக்கோங்க, இப்படி தான் இருக்கும் போர்ட்டர்னால். ஒரு நாள் வரும், ஒரு நாள் வராது. இதில் ஆவரேஜாக நீங்கள் எவ்வளோ வரும்னு சொல்லி கேட்குறீங்க. என்னால் ஆவரேஜாக சொல்ல முடியலைங்க. கைஸ், நம்மளுக்கு ஒரு 1.5 மணி நேரம் கழிச்சு 3வது லோடு வந்திருக்குங்க. லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா சிங்காநல்லூர் டு செட்டிபாளையம். அமௌண்ட் வந்து 660ங்க. இப்போ நம்ம பிக்கப் லொக்கேஷன் தாங்க போயிட்டு இருக்கோம். கைஸ், 3வது லோடு பிக்கப் பண்ணுறதுக்கு வந்தாச்சுங்க. லோடு கம்ப்ளீட் ஆயிருச்சுங்க. பேமெண்ட்டை ஆல்ரெடி ஆன்லைன்லேயே பண்ணிட்டாங்க. 4வது லோடு வந்துருச்சுங்க. லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா மலும்சம்பட்டி டு துடியலூர் கிட்டங்க. அமௌண்ட் வந்து 930. இப்போயே டைம் பார்த்தீங்கன்னா 7:50 ஆச்சு. 1 ஹவர்னு கணக்கு வச்சா கூட 8:50க்கு தாங்க போய் ரீச் ஆகும். இந்த லோடு கம்ப்ளீட் பண்ணிட்டு அடுத்து சாப்பிடணுங்க. கைஸ், நம்ம டெலிவரி லொக்கேஷனுக்கு வந்தாச்சு. இறக்கிட்டு இருக்காங்க பின்னாடி. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 9:15 ஆகுது. நம்ம 4வது லோடும் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சாச்சுங்க. பேமெண்ட்டும் வாங்கியாச்சு. இப்போ அடுத்த லோடுக்கு தாங்க வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். 5வது லோடு வந்துருச்சுங்க. லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா ஆர்எஸ்புரம் டு சோமயம்பாளையம். அது ஏதோ மருதமலை ரோடு சம்திங் ஏதோ போட்டிருக்குங்க.
அமௌண்ட் வந்து 427. அஞ்சாவது ட்ரிப்பும் கம்ப்ளீட் பண்ணியாச்சுங்க. இது என்ன ட்ரிப்புன்னு பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் பேப்பருங்க. கவர்மெண்ட் ஆஃபீஸில் தான் புக் பண்ணியிருந்தாங்க. டே 5ல் நம்ம டோட்டலாக ஏர்ன் பண்ணது பார்த்தீங்கன்னா 2850 ரூபா. காலையில் 10 மணிலிருந்து நைட்டு 11 மணி வரைக்கும் ஓட்டியிருக்கோங்க. கிட்டத்தட்ட 13 மணி நேரம். டே 5 ஆரம்பித்தது ரொம்ப மோசமாக ஆரம்பிச்சிருந்தாலும் முடியும் போது கொஞ்சம் நல்லா முடிச்சிருக்குங்க. இனி வீட்டுக்கு கிளம்புறேங்க. இதுக்கு மேலே ஓட்ட முடியலைங்க.